ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டோட சேர்த்து ஒரு இனிப்பான செய்தியும் உங்களுக்கு இருக்குன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் உங்களை 10ல் படுத்துக்கிட்டு இருந்த குரு மே 11ஆம் தேதி 11க்கு வரப்போகுது. ஸோ அந்த 11க்கு வர்றது லாபஸ்தானத்துக்கு அந்த குரு வரும்போது பூர்வ புண்ணியத்தையும் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை ஆதாய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் மே 11 ஏற்பட போகிறது கண்கூடு. ஆனால் இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு சோதனைகளும் உண்டு, சாதனைகளும் உண்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரு மாதம் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு மாதம் தான். ஏன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்கான். அதே சமயம் 2ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி நீசம் பெற்று அஷ்டமத்துல நீசபங்க ராஜயோகமா அந்த புதன் இருக்காரு. இதெல்லாம் பாதகமான சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப அந்த 9ல உச்சம் பெற்ற அந்த சூரியனை சனி பார்க்கறதுனால கடுமையான மனப்போராட்டங்களும் உண்டு. அதனால இந்த மாதம் நீங்க பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளக்கூடிய மாதம் தான். ஆனா இந்த மாதத்துல நடக்க இருக்க குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை இனிப்பாக போகுதுன்ற நம்பிக்கையோட இந்த மாசத்தை நீங்க ஈஸியா கடந்துடலாம். ஏன்னா உங்களுடைய சுகாதிபதி செவ்வாய், பாக்கியாதிபதி செவ்வாய் 12ல நீசமா இருக்காரு. அப்ப 12ல நீசமா இருக்கும்போது உங்களுக்கு 7ல உள்ள சனியையும் பார்க்கிறாரு. உங்களுடைய தொழிலதிபதியோ அஷ்டமத்துல இருக்காரு சுக்கிரன். இதெல்லாம் கடுமையான ஒரு சூழலை உண்டு பண்ணுது. அப்போ நீங்க தொழில் அல்லது உத்தியோகம் இந்த 2 விஷயத்திலையும் நீங்க அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். ஆனா பணப்புழக்கத்துக்கு குறைச்சல் கிடையாது. பணப்புழக்கம் இருக்கும். ஆனா மன உளைச்சல் அதுக்கு நிகரா இருக்கும். அதனால நீங்க உடன் பணிபுரியறவங்ககிட்டையும் அதே சமயம் உங்ககிட்ட கீழே வேலை செய்யறவங்ககிட்டையும் அது மட்டும் இல்ல உங்களுடைய மேலதிகாரிகிட்டையும் நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். தொழில்ல பாத்தீங்கன்னா தொழில்ல உங்களுக்கு லாபங்கள் அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கு நிகரா அலைச்சல்கள் திருச்சல்கள் அதிகமா இருக்கும். குறிப்பா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இனங்கள், ஆடை தயாரிப்புல ஈடுபட்டிருக்கிற தொழிலதிபர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஈடுபட்டிருக்கவங்கலாம் கொஞ்சம் போராட்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா போராட்டத்தை அனுபவிச்சாலும் லாபம் குறையாது. ஆனா அதுக்கு நிகரான ஒரு மன உளைச்சல்களை நீங்க அடைய வேண்டியதா இருக்கும். குடும்பத்துல நிம்மதியான மனப்போக்கு இருக்கிறது சிரமம்தான். ஆனா குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்க மனம் வைத்தா, நீங்க வார்த்தைகளை விடாம இருந்தா நீங்க நிம்மதியை உருவாக்கிக்க முடியும். குழந்தைகள் விஷயம் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து தான் போகணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் வேண்டும். அது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அல்லது பல், கண் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் எக்ஸ்ட்ரா கவனத்தை நீங்க எடுத்துக்கணும். தாய் தந்தையருடைய உடல்நிலையில நிச்சயமா கவனம் வேண்டும். அவங்களுக்கு சின்னதா ஒரு ஆரோக்கிய கோளாறு ஏற்பட்டாலும் நீங்க அவங்கள பார்த்துக்கிறது நலம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போகிறது மிகவும் நல்லது. அதே நேரம் திருப்போரூர் முருகனை வணங்குறதும், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரரை வணங்குறதும் மிகவும் நல்லது. இங்க போக இயலாதவங்க சனி அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட, ராகு கேது சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை பண்ணிக்கிறது மிகுந்த நன்மையை உண்டு.